கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹே கைஸ், ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம். விஆர் மாலில் 3rd ஃப்ளோரில் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் அண்ட் நிறைய கடை இருக்குது. என்ன கேம் அப்படின்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. அந்த 3 பேப்பரில் ஒரு பேப்பர் காலிட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், மிச்ச 2 பேப்பரில் கேடின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு 3 கடையில் நாங்கள் அந்த 3 பேப்பரையும் கொடுத்துருக்கோம். அவங்ககிட்ட ஒரு கோட் வேர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா சச்சின். ஆக்சுவலி நீங்கள் சச்சின் மூவி வந்ததுனால சச்சின்ற கோட் வேர்ட் சொல்லி நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட், ஹாப்பி காம்ப்ளிமெண்ட், லைக் வந்து கடை நல்லா இருக்குது இல்லை எது நீங்கள் சொன்னாலுமே அந்த பேப்பரை உங்களுக்கு தருவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா யார் காலிட் ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 1000 rupees நம்ம ப்ரைஸாக தரப்போகிறோம் இந்த ஒரு சேலஞ்சுக்காக. இந்த ஒரே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் 3 பேப்பர்னு சொல்ல போகிறது இல்லை, ஒரே ஒரு பேப்பர் ஒரு கடைன்னு சொல்ல போகிறோம். அவங்க போயிட்டு கேட்டியை கூட எடுத்துகிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு வரலாம். அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த ட்விஸ்ட்டை அவங்களுக்கு ஆக்சுவலி ரிவீல் பண்ணவே போகிறோம். ஸோ சேலஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமை மொத்தம் 3 டீம் விளையாட போகிறாங்க. இவங்க தான் டீம் 1 அண்ட் இவங்க டீம் 2 அண்ட் இவங்க தான் டீம் 3. இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சச்சின் படம் பார்க்க வந்திருக்கோம். அவ்வளோண்ணா, எந்த ரியாக்ஷனும் இல்லையா? நாங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறோம் கேட்கறதுக்கு முன்னாடி. கண்டிப்பா வருமா? நீ வாங்க வரியா இல்லையா? ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் கடையே விடுறீங்களாடா? சரி போ போ போ. டிஆர்எஸ் எடுக்கிற ஆளை மாத்திக்கலாமா? கடையோட ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. ரிவ்யூ கொடுக்குறோம். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறாங்க? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, எடுக்காம தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கடை இங்க இல்ல, அங்கேயே இருக்கலாம். இந்த பக்கம் போனாங்க, அங்க நீங்க விட்ட ஒரு கடையிலயும் இருக்கலாம். இப்படி வந்தீங்கன்னா இங்க ஒரு கடையிலயும் இருக்கு. அதாவது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கணும். நீங்க வந்து இப்படி பாத்துட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு போனீங்கன்னா, ஏன்னா அவங்க நிறைய கடை பார்க்கல. ஸோ அந்த கேல்குலேஷனை கரெக்டா வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் கிடைக்கும். இதான் பெரிய கடையா இருக்கே, கொடுத்துருப்பானுங்கடா போடா. வாங்க போற மாதிரியே போறானுங்க பாரு. பிரியா பொண்ணையில நிம்மதியா விட மாட்டா. சொந்த மூலையை பயன்படுத்தலாம் கூட வாடகை காசு கொடுத்து ஒரு மூலையை வாங்கினேன். அந்த மூலையை என்னன்னா இது ஒன்று கேட்குறா. சாப்பிட்டீங்கன்னு கேட்டியா? என்ன கேட்ட? என்னன்னு கேட்ட? கண்டிப்பா வந்துட்டு இருக்கிற சில்லற புத்திக்கு யாருமே இந்த அளவுக்கு ஆம்பியன்ஸ் இருக்கிற கடைக்கு போகவே மாட்டாங்க. எல்லா கடைக்கும் போவோம். 10 ரூபாய்க்கு பைசா காஸ்ட்லி கடைன்னு இங்க விடுவாங்கன்னு தெரிஞ்சு என்ன வேணா பண்ணிருக்கலாம். யோசிக்கோ. தமிழ் தெரியுமா? தெரியாதா? भैया हम मूवी देख के आए, सचिन मूवी देखा हम. तो आपकी एम्बियंस बहुत अच्छा. நான் நேரம் எங்கள் அம்மாண்ட போய் அம்மா குமுதாங்குட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்குதுமா, நம்ம எப்படி கம்முன்னு இருக்குதுன்னா எங்கள் அம்மா உண்மைன்னு இருக்குது. வாழ்க்கையில இந்த மாதிரி அசிங்கப்பட்டது வார்த்தை வரல, வார்த்தை. டீ பிரேக் எடுத்துக்கலாமா? பாத்ரூம் சத்தியமா எனக்கு ரொம்ப இது வந்துட்டு ஒரு நைட் மேர் மாதிரி இருக்கு. என்னால இது எங்கெங்கெல்லாம் போய் அசிங்கப்பட போறோம். எனக்கு ஒரு டவுட், கடை ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. நாங்க இது கடை ஆம்பியன்ஸ் ஆமா அவரு கலாய்க்கிற மாதிரி இருக்கும். வந்து மனுஷன் 3 நாளா தூங்கல, சாப்பிடல, டான்ஸ் பிராக்டிஸ் கொட்டுறானுங்க.
சைக்கோ ஃபீல் வருது எனக்கு. அதாவது இவங்க ஆக்சுவலி ரொம்ப எங்கேஜிங்காக இருக்காங்க, பட் இவங்க எல்லா கடைக்கும் போகல. தம்பி கேமராமேன், உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணுமாப்பா? சிரிப்பா பாரு. அவர் யோசிச்சாரு நான் அவர் அழகா இருக்குன்னு சொல்லுவேன்னு நினைச்சாரு. ஏன்னா ஆம்பியன்ஸே இல்ல, அதுவே 4 கட்டம் தான் இருக்கு. ஏங்கி போய் அசிங்கப்படுறோம்டா நாங்க. ஏங்கி போய் அசிங்கப்படுறோம். We all came to watch such a movie in the theater. Saw the movie and the ambience of your shop was very good. Goal enna? Eat and sleep and wake up and eat. ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஒன்றும் இல்லை, கடை நல்லா இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது. காசு கொடுத்துட்டு போடா இருக்கு. இதான் வாங்கினீங்க, காசு கொடுக்கு. நம்ம கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண போகிறோம். ஓ, நம்ம கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண போறோம். 2 பேப்பர் எப்படி வாங்குனீங்க? எல்லா கடையிலும் போய் கேட்டான். சரி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே நீங்க எனக்கு வந்துருக்கீங்க. எப்படி இன்னொரு கடைக்கு போனீங்க? வீடியோ வேணும்ன்றதுக்காக சும்மா ரேண்டம் இன்னொரு கடைக்கு போயிட்டு சும்மா கேக் மட்டும் போயிட்டு கேட்கலாம்னு போய் கேட்டேன். அட்யூஸ் பண்ணா அது பண்ணுவீங்க. வாங்குறது. So, உங்களுக்கு ஆக்சுவலி நான் இது 2 டீம் வச்சிருந்தேன். நீங்க எனக்கு வீடியோ பண்றேன், நீங்களே ரிவீல் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன மேட்டர்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்கு இந்த இடத்துல. 2 பேப்பர் இவங்களே எடுத்துட்டாங்க. 2த்துலயுமே கேட்டின்னு இருக்கும். ஒரிஜினல் பேப்பர்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 2மே கேட்டி. இன்னும் ஒரே ஒரு கடை இருக்கு, அந்த கடையில ஒரிஜினல் பேப்பர் இருக்கு. ஓடுங்கடா. ஏய் லூசு, போன இடத்துக்கே போறீங்கடா லூசு பாத்தீங்களா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லி சேனல்லாம் கேட்டாங்க. ஆனா ரியாலிட்டி எங்களுக்கு தான் தெரியும். புரியல என்ன நடக்குது? இங்கே எங்கேயுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் லாஸ்ட்டாக ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் ஃபோன் எடுக்கிறதுலாம் ஆமாம் ஃபோனில் இருக்கிறதே குத்தோன்ட்டாங்க. நாங்கள் உடனே இதை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து உடனே கிளம்புற சுச்சுவேஷனுக்கு இப்போ மாறி நாங்கள் இந்த வீடியோவில் இதோட முடிக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஒரு ஃபெயிலியர், அடுத்த வீடியோ மாஸ் பண்ணுவோம்.